ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு எண் சாஸ்திரப்படி எந்த எண் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கணிச்சு எடுத்தோம் அப்படின்னா, பொதுவாகவே மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் எண் சாஸ்திரப்படி 5ஆம் எண்ணுக்கு ஆதிக்கம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு 5ஆம் எண் அப்படிங்கிறது உங்களுடைய ஆயுள் முழுவதும் அனுகூலமாக இருக்கும், அல்லது ஆதாயமாக இருக்கும், அல்லது தோதாக இருக்கும், அல்லது மேலாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்தவங்க கண்ணை மூடிக்கிட்டு 5ஆம் நம்பர் எண்ணை பயன்படுத்தலாம். இன்னைக்கு நிறைய பேர் வாகனம் வாங்குற பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எந்த ராசியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் 5ஆம் எண்ணில் தான் வாகனம் வாங்குறாங்க. எதற்காக? 5ஆம் எண்ணில் வாகனம் வாங்கினா தொழில் நல்ல முறையில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு ஆசையாக இருந்துகிட்டு இருக்குது. யாராக இருந்தாலும் தொழில் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும், வருமானம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த வருமான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு 5ஆம் எண் முழுக்க முழுக்க சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் எண்ணுக்கு உண்டான புதன் பகவான் கலைகளுக்கு அதிபதியாக, அதே மாதிரி கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த 5ஆம் எண் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் மற்ற ராசியை சேர்ந்தவங்க, மற்ற நட்சத்திரங்களை சேர்ந்தவங்க 5ஆம் எண் வச்சுக்கிறத விட இந்த மாதிரி மிதுன ராசியை சேர்ந்தவங்க 5ஆம் எண்ணை பயன்படுத்தும் பொழுது அதில் கண்டிப்பாக ஆதிக்கமான அணுகுமுறையை கையாள முடியும், ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமான விஷயங்களை சந்திக்க முடியுங்கிறது உண்மை. ஒரு சில பேருக்கு ராசி மிதுன ராசியாக அமைஞ்சு, நீங்கள் பிறந்த தேதியும் 5 அமைஞ்சு, அல்லது விதியின் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் 5 வைங்களே, கண்டிப்பாக இந்த உலகத்தில் மற்றவங்க பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு, மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, ஏன் பெற்றவங்களே உங்களை பெருமையாக பேசப்படக்கூடிய அளவுக்கு அருமையான சூழல்கள் ஆதாயமாக அமையும் அப்படிங்கிறது எண் சாஸ்திர ஆதிக்கத்தின் அடிப்படை உண்மை.